சூத்திரம்காக நம்ம சோத்திரத்தோட ஜெபத்தில் தரித்திருப்போம். பிரைஸ் லார்ட் சோத்திரங்கத்தாவே அப்பா பிதாக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதனுக்காக சோத்திரப்பா, சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா, நல்லவருக்காக சோத்திரப்பா, வல்லவருக்காக சோத்திரப்பா, பெரியவருக்காக சோத்திரப்பா, கிருபை தேவனுக்காக சோத்திரப்பா, அன்பின் தேவனுக்காக சோத்திரப்பா, இரக்கமுள்ளதற்காக சோத்திரப்பா, மனதுருக்கத்தின் தேவனுக்காக சோத்திரப்பா, நீடி சாந்தமுள்ளதற்காக சோத்திரப்பா, மிகுந்த கிருபையுள்ளதற்காக சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. எங்கே நாமத்திலே 2-3 பேர் கூடியிருக்கிறாரோ அவர் நடுவில் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்துடுவோம்ப்பா. இசப்பா உங்களோட மத்தியிலே நாங்கள் வாசம் பண்ணும்படிக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. அண்டவரே நீ எங்களோடு கூட வாசம் பண்ணுறதுக்காக நடுவில் துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிற பாக்கியவர்கள் அவர் எப்போதுமே துதித்து கொண்டிருப்பார்களப்பா. இசப்பா சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாக இருப்பார்கள் சொன்னது போல கத்தாவே இந்த வேத வசனங்கள்லாம் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு வர்றது தேவனுக்காக நன்றியுடைமை துதிரங்க கத்தாவே சோத்திரப்பா. அப்பா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சொல்லி அப்பா நீ செய்த எல்லா உபகாரத்துக்காக சோத்திரப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுத்து கொள்ளும்படிக்காக எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றியுடைமை துதிரங்க கத்தாவே. அடுத்த நல்லவரப்பா, நன்மை செய்கிறவமாக இருக்கிறதுக்காக சோத்திரப்பா. அடுத்த வார்த்தையில் உண்மையில் தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. நீ கிருபை உள்ள தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. தேவ சமூகத்தில் வந்து அப்பா பாவியாகி என்மேல் கிருபையா இருக்குன்னு சொல்லி அப்பா கேட்டதான கத்தவன் ஆயக்கான வாழ்க்கையில் அப்பா அவனை நீதிமானாக மாற்றுறது அப்பா சோத்திரப்பா. தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அப்பா மார்பிளை அடித்து கொண்டு அப்பா தன் பாவி என்று உணர்ந்து கொள்ளும்போது அப்பா அவனை நீதிமானாக மாற்றுகிறவனுக்கா சோத்திரப்பா. வரும்போது பாவியாக வந்தாலும் போகும்போது நீதிமானாக மாற்றி அமைக்கிறப்பா சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. யாக்கோபாக வரும்போது அப்பா அவனை இஸ்ரவேலாக மாற்றி அமைக்கிறதற்கா சோத்திரப்பா. ஆபிரகாமை அப்பா ஆபிரகாமாக மாற்றுவது கத்தாவே சோத்திரப்பா. சவுலை பவுலாக மாற்றுவது கத்தாவே அதுக்காக சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இசப்பா எங்கள் ஜீவத்தை மாற்றுவது தேவனப்பா அதுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. சிறுமையும் எளிமையானப்பா கர்த்தரின் மூலம் நினைவாக இருக்கிறாச்சுப்பா. நாங்கள் சிறுமையும் எளிமையானவர்களாக இருக்கும்போது உங்களுடைய நினைவு எங்கள் மேல் இருக்கிறதுக்காக சோத்திரப்பா. கர்த்தர் நம்ம நினைத்துகிறார், அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லுவலப்பா. நீர் எங்களை நினைத்ததுக்காக சோத்திரப்பா. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவனுக்கு மகிமையாக இருக்கணும்னு நீ நினைச்சதுக்காக சோத்திரப்பா. நாங்களப்பா ஒரு சமூகத்தில்ப்பா அன்பில் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும்படியாக அப்பா குற்றமற்றலாக இருக்கும்படியாக பிதாவாக தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக உலகத் தோற்றத்துக்கு முன்பாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதாக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. அந்தகார அப்போ இருளில் இருக்குதான எங்களை அப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காக சோத்திரப்பா. ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவரே சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றியுடைமை துதிரப்பா சோத்திரப்பா. எங்களை ஆசாரிகளும் ராஜாக்களுமாக மாற்றின தேவனுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. நாங்கள் நம்முடைய பிள்ளைகளப்பா நீங்கள் தகப்பனாக இருக்கிறதுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போலப்பா எங்களை தோளில் மேல் வைத்து சுமந்துக்கிற தேவனுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள காலையில் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றியை சோத்திரப்பா. சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. எங்களை விடுவிக்கிறதுக்காக சோத்திரப்பா. என் கையில் கொடுக்கப்பட்ட பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரப்பா. கையில் கொடுக்கப்பட்ட பாத்திரம் விடுதலையின் பாத்திரப்பா. கையில் கொடுக்கப்பட்ட பாத்திரப்பா சோத்திரப்பா. ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை எங்களுக்கு கையில் கொடுத்ததுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. எல்லா பிரச்சனையிலும் எல்லா கஷ்டங்களும் எல்லா சூழ்நிலையும்ப்பா எல்லா பாவத்திலும் எல்லா சாபத்திருந்தப்பா எங்களை விலைக்கு பாதுகாத்ததுக்காக நன்றியுடைமை துதிரப்பா. ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அப்பா ராஜ்யத்துக்காக வேலை செய்யும்படிக்காக நீரங்களை தெரிந்து கொண்டதாக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த ரட்சிப்பின் பாத்திரம் ஒரு நல்ல அர்த்தம் உள்ளதப்பா, மீனிங் உள்ளதப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுத்ததுக்காக சோத்திரப்பா. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கொடுத்ததுக்காக நன்றியுடைமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா. நாங்கள் அப்படியாக காணப்பட உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நிறைவேற்றி கொண்டு வரதுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் சோத்திரப்பா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரம், பாடலில் மகிமைப்படுறதுக்காக சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. ஆண்டவரே தொழுது கொள்ளும் போதெல்லாம் மத்தியிலே சமீபமாக வருதுக்காக சோத்திரப்பா. ஆண்டவரே வார்த்தைக்காக சோத்திரம், வார்த்தை மகிமைப்படுத்தும், வார்த்தை நிறைவேற்றுங்கப்பா, வார்த்தை பலிக்கச்சதற்காக சோத்திரப்பா. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்ததுக்காக நன்றியுடைமை துதிக்கிறங்கத்தாவே சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. நீரே பொறுப்பட்டுள்ளங்கப்பா. துவக்கும் போது கொண்டு முடியும் மட்டும் தேவனை நாம் மகிமைப்பட்டும் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பா. தெய்வீக ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளை காணப்பட்டப்பா. அன்றைய எந்த இடத்துல எல்லாம் தேவனுக்கு பயந்து தேவ சமூகம் என்று நினைத்து அப்பா அந்த மாலை ஆராதனையிலே
பிள்ளைகள் பங்கு பெறுறார்களோ அன்றைய அதுக்குண்டான ஒரு பிளெஸிங்ஸ், அதுக்குண்டான ஒரு ஆசீர்வாதம் கட்டவே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட அப்பா எவ்வளவாக தேவனுக்கு பயந்துக்கிறார்களோ அந்த அளவுக்கு கட்ட அவர்களுக்குள்ளே கிணிச்சதுக்காக சோத்திரப்பா. சோத்திரவா உன் சமூகத்தில் உண்மையும் உத்தமத்தோடு காணப்படுற வாழ்க்கையிலே அடைய நீ பெரிய காரியம் செய்ய, பெரிய திட்டங்கள் செய்ய தீர்மானித்ததுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் கட்டாவே. சோத்திரம் கட்டாவே சோத்திரப்பா. சபையாக இருக்கட்டும் கட்ட, தேவனுக்கு மகிமையாக இருக்கட்டப்பா. நீ பொறுப்படுத்தும் எல்லா துதி கணம் மகிமை உமக்கு சித்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். Come, praise God. Praise God. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கண்ட தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ
சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுக்காரை நீங்கும் சப்பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாக்கும் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுக்கரை நீங்கும் விசப்பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாக்கும் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுற்றமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். சரியான நேரத்தில் பங்கு பெறும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம், த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தையும் வாசி கேட்போம். த புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் சாப்டர் 3 verse 1 through 6. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. Praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக கண்டு செலுத்துகிறோம். தேவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமாக எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறோ, விசேஷமாக திருச்சபையினுடைய வரலாற்றில் இருந்த அல்ல திருச்சபையினுடைய நீர் சர்தை திருச்சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் என்பதை எங்கள் நாட்களிலே எங்கள் காலங்களுக்கு ஏற்ப நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மாத்திரமல்ல அதை அப்பியாசிக்கிறவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. நீ தாழ்த்துகிறேன். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே நாம் சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் overcomers அல்லது he who overcomes ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது நல்லது, ஒரு தேவனுடைய பிள்ளையாக வாழ்வது நல்லது, விசுவாசியாக வாழ்வது நல்லது, சீஷனாக இருப்பது நல்லது. ஆனால் இதற்கெல்லாம் முடிவாக ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக வெளிப்படுத்துகிற விசேஷம் முழுவதுமாக கடந்து வருகிறது. அதிலே முக்கியமாக அந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய காலகட்டத்தில் இருந்த 7 திருச்சபைகளுக்கு தேவன் எழுதின, இன்றும் தெளிவாக சொல்லிடுறோம், 7 காலங்களுக்கான திருச்சபை அல்லது 7 சமயங்களுக்கான திருச்சபை அல்லது சபைகளுக்கு நேராக இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவர் அல்பாவும் உமேகாவுமாய் ஆதியும் அந்தவுமாய் பரலோகத்தின் சிங்காசனத்தின் மேல் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விருப்பப்படுகிறார் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய தியானங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக ஜெயம் கொள்ளுகிறவன், முதலாவதாக நாம் பொதுவாக ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படியா இருக்க வேண்டும்? அவன் இயேசு கிறிஸ்துவை வெறும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக மாத்திரமல்ல, அல்லது குழந்தையாக பிறந்தவராக மாத்திரமல்ல, அல்லது அற்புதங்களை அடையாளம் செய்தவராக மாத்திரமல்ல, மரித்தவராக அல்லது உயிர்த்தெழுந்தவராக மாத்திரமல்ல, அவரை ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக அப்படி போன்ற ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்குது. இன்னும் சொல்லுவேனாக்கா, அந்த ஃபைனல் ஜட்ஜ், கடைசி நியாயாதிபதியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து வாழ்கிற பயபக்தியான வாழ்க்கை வாழும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். முதலாவதாக நாம் முதல் திருச்சபையாகிய எபேசு திருச்சபை, வெளிப்படுத்திய விசேஷத்தில் சொல்லப்பட்ட முதல் திருச்சபை எபேசு திருச்சபையை குறித்து பார்த்தோம். அதிலே ஒரு சவால் சொல்லியிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அன்பிற்கு முதலிடத்தை தருகிற ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சீஃப், முதன்மையாக முதலாவதாக மேம்பட்டவராக மேன்மையாக தலைமைத்துவ அன்பிற்கு காரணராக இயேசு கிறிஸ்துவை நாம் நியமிக்க வேண்டும். அல்லது நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், ஆதி என்று தமிழ்ல இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் புரோட்டோஸ், முதல், இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் முதலிடத்தை தருகிற தேவ பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம். இரண்டாவதாக திருச்சபை சிமர்னா திருச்சபையில ஒரு சவால், உண்மையாயிருப்ப வேண்டும், மரண பரியந்தம் உண்மையாயிருப்பதற்கான ஒரு சவாலை கர்த்தர் நமக்கு தந்தார். அடுத்து மாத்திரமல்ல, பெர்கமு திருச்சபைக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய
வார்த்தை அல்லது ஒரு சவால் அவர்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சவாலாக பார்க்கும்போது, சமரசம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும், அது நம்முடைய வேலைக்கு பிரச்சனை வருகிறதோ அல்லது வாழ்க்கைக்கு பிரச்சனை வருகிறதோ, எதுக்கு பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடு கூட சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக பார்க்கும்போது, நான்காவதாக பார்க்கும்பொழுது, தியத்திரா சிறு சபைக்கு சொல்லப்பட்டது போல கடந்த வாரத்தில் பார்த்தோம், நானும் நீங்களும் இடம் கொடுக்க கூடாத, தெய்வீகம் அல்லாத எசபேலுடைய காரியங்கள் வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் அதுக்கு இடம், நானும் அதை செய்யக்கூடாது, அதை செய்கிறவர்களுக்கும் நான் இடம் கொடுக்காமல் காணப்பட்டு தேவனுடைய நீதியின் தரத்தை, God's righteous standard, தேவனுடைய நீதியின் தரத்தை நான் காக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். இந்த மாலை வேளையில ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்ற, சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதாவது, சர்தை சபை, சார்திஸ், சர்தை சபையின் தூதனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை என்ன? முதலாவதாக சர்தையை குறித்து கொஞ்சம் லைட்டா அப்பப்போ பார்ப்போம். நான் முதலாவதாக சொல்றேன், சர்தை என்றால், சார்டிஸ் என்றால் பிரின்ஸ் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் இளவரசன் என்ற அர்த்தம். சர்தை என்று சொன்னால் மகிழ்ச்சியின் இளவரசன். சிமிர்னாவிலிருந்து கிழக்கே 50 மைல் தூரத்திலே சர்தை என்கிறதான ஒரு மலையின் அடிவாரத்திலே காணப்படுகிற ஒரு பட்டணம் காணப்படுகிறது. தியத்திராவிலிருந்து பார்க்கும் பொழுது மேற்கிழக்கிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 மைல் தூரம் கடந்து போனா இந்த சர்தை திருச்சபை காணப்படும். இந்த சர்தை பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்? இட் இஸ் a fortified city, அதாவது அரணான பட்டணம். அந்த துருக்கி பட்டணத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியில அல்லது அந்த காலத்துல இருந்த அந்த சமயத்துல, இந்த ஏசியா மைனர் என்று சொல்லப்படுகிற அந்த சமயத்துல அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கு, சர்தைக்கு தான் தங்கள் அடைக்கலம் புகுகிற ஒரு இடமாக காணப்படுது. என்று சொன்னால் இது ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் அல்லது மலையினுடைய அந்த பகுதியில காணப்பட்டு டுமோலோஸ் அப்படிங்கிற ஒரு மலையின் பக்கத்திலே காணப்படுகிறது. மாத்திரமல்ல, இது மிகவும் செழிப்பான ஒரு நகரம். ஏன் அப்படின்னாக்கா, இதனுடைய ஒரு புறத்துல ரிவர் ஹெர்மஸ் நதி ஒரு புறமும், இன்னொரு புறம் பாக்டோலஸ் என்கிற ஒரு நதியும் கடந்து செல்கிறதா இருக்கிறது. அநேக வித்தியாசமான பழங்களை உற்பத்தி செய்கிறதாக இந்த இடம் காணப்பட்டுச்சு. எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வேலை இங்க இருக்கக்கூடிய இந்த சபையில் இருந்தவர்களுக்கும் சரி, இந்த பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான வேலை என்று சொன்னால், செம்மறி ஆண்டிலிருந்து வரக்கூடிய அந்த கம்பளியை அவர்கள், அந்த வெண்மையான அந்த கம்பளியை அவர்கள் அதை மேனுஃபேக்சர், உற்பத்தி செய்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். செம்மறி ஆண்டிலிருந்து அதை எடுத்து அதை கத்தரித்து அதை மறுபடியும் அதை கரெக்டா அதை செய்ய வேண்டிய காரியங்கள், உற்பத்தி காரியங்களை செய்துவிட்டு அதை விற்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சபையை குறித்து, இந்த சபை ஒரு பெயர் போன ஃபேமஸ் சர்ச். இது வாழ்ந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் வருஷம் அந்த சமயத்துல இருக்கலாம், 90ல இருந்து 95 97க்குள்ள காணப்படுற சமயத்துல மிகப்பெரிய பிரசித்தம் பெற்ற ஒரு திருச்சபை, பெயர் பெற்ற ஒரு திருச்சபை. அதாவது இன்னொரு வார்த்தையில சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ உயிருள்ள திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்ற ஒரு திருச்சபை. 1ஆம் வசனத்திலே, நீ உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தோம். இவனுக்கு வெளியே, இந்த சர்தை திருச்சபைக்கு, சபைக்கு வெளியே ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு, சூப்பரான பெயர் இந்த சர்தை சபைக்கு. எல்லாரும் பார்த்து, இந்த சர்ச் ரொம்ப அழகா இருக்குது, இந்த சபை நீங்க டிவில கூட பார்க்க முடியும். அதனுடைய சபையினுடைய ஒரு பிளான் அவுட்லெட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. மிக அழகாக, எல்லாராலும் போற்றப்படக்கூடிய, எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய, எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய, எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு தான், இந்த சர்ச்சு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களால் ஒரு சர்டிபிகேட் உடைய ஒரு திருச்சபையாய் காணப்படுகிறது. ஆனால் இதுக்கு எவ்வளவுதான் நல்ல பேர் வெளியே இருந்தாலும், எவ்வளவுதான் இது பெரிய சபை, இது நல்ல சபை, உயிருள்ள சபை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாலும், இயேசு கிறிஸ்து எப்படியாக பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். You are alive what the people said, but you are dead what Jesus said.
மக்கள் சொல்லுகிறார்கள், உலகம் சொல்லுகிறது, அந்த அந்த சர்தையில் உள்ள மற்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு பெயர் பெற்ற ஒரு திருச்சபையாக, உயிருள்ள திருச்சபை, லைஃப் சர்ச், உயிருள்ள திருச்சபையாக பெயர் பெற்ற இந்த திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சொல்றாரு வார்த்தை என்னக்கா, நீ செத்தவனா இருக்கிறாய். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தை மற்ற திருச்சபைகளை காட்டிலும் இதுவரைக்கும் நாம் பார்த்த திருச்சபைகளை காட்டிலும், பிலதெல்பியா, லவோதிக்கேயா தவிர்த்து இதுக்கு முன்னாடி உள்ள எபேசுவா இருக்கட்டும், ஸ்மிர்னாவா இருக்கட்டும், பெர்கமுமா இருக்கட்டும், தியாத்திராவா இருக்கட்டும், இத்தனை திருச்சபைகளும் இயேசு கிறிஸ்து பயங்கரமான ஒரு வார்த்தையை வைக்கிறார். நீ உயிருள்ளவனாய் இருந்து. மற்ற திருச்சபைகளுக்கு எல்லாம் உபத்திரவம் வந்துச்சு, இந்த திருச்சபைக்கு உபத்திரவமே கிடையாது. ஏன்னா இந்த திருச்சபை அரணானப்பட்டினத்தில் இருக்கிறது. மற்ற திருச்சபைகள்லாம் ஒரு சோஷியல் பர்சிக்யூஷன்ல, சமுதாயத்தினால உபத்திரவப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்பட்டுச்சு. ஆனால் இந்த திருச்சபைக்கு எந்த விதமான ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கிடையாது. இது ரொம்ப சந்தோஷமான, மனரம்யமான, ஜாலியான, உயிருள்ள சபை. அதான் அழகான லைஃப் சர்ச், உயிருள்ள சபையா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உயிருள்ளவனா இருந்தும் நீ செத்தவனா இருக்கிறாய். நானும் நீங்களும் இந்த ஒரு வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்று சொன்னால், நான் உயிருள்ளவனை போல் நான் காட்சி அளிக்கலாம், நான் உயிருள்ளவனை போல் நான் உடை அணிந்து கொள்ளலாம், நான் நடப்பது உயிருள்ளவனை போல் காண்பிக்கலாம், நான் பேசுவது உயிருள்ளவனை போல் காண்பிக்கலாம், நான் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சுமப்பது உயிருள்ளவனை போல காண்பிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் என்னுடைய நடை, உடை, பாவனை, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் உயிருள்ளவனை போல் இருக்கிறதை காண்பிக்கலாம், என்னுடைய சத்தம் நான் உயிருள்ளவனை போல் இருக்கிறதை காணலாம், நான் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பாட்டங்கள், நான் ஆர்ப்பரிக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை உயிருள்ளவன் என்று காண்பிக்கலாம். ஆனால் நான் தேவனுடைய பார்வையில் நான் எப்படியாய் காணப்படுகிறேன்? How am I before God? உலகம் என்னைய பத்தி என்ன நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து என்னை குறித்து என்ன சர்டிபிகேட் கொடுக்க போகிறார்? இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:10 என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த சர்தை திருச்சபை எல்லாராலும் புகழப்படுகிறது. ஒரு மாற்றான ஒரு அபிப்பிராயம் இந்த சர்தை திருச்சபையில. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை என்னக்கா, you are dead, there is not a life working in you and with you. உன்னோடு கூட, இந்த திருச்சபையோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் வேலை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் இல்லை, ஜீவாதிபதியாய் இருக்கிறவர், ஜீவனுள்ள ஒரு தேசத்தை நம்ம அழைத்து கொண்டு போகிறவர், ஜீவனுக்கு அதிகாரம் உள்ள நாயகராய் காணப்படுகிற அவருடைய ஜீவன் இந்த சபையில் இல்லாதபடினாலே இந்த சபை செத்த சபையா இருக்கிறது. அதாவது வெளிப்பிரகாரமாக இவர்கள், அதாவது சரீர பிரகாரமாக, மாம்சீக பிரகாரமாக இவர்கள் ஒரு மரித்து போனவர்கள் அல்ல. இவர்கள் ஆவிக்குரிய ரீதியில, காலையில கேட்டோம் இல்லைங்களா, அநேகர் காலையில கேட்ட வெள்ளிக்கிழமையில சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, அநேகர் இன்று ஆவிக்குரிய மரணம் அடைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு காலகட்டத்துல இந்த சர்தையினுடைய காரியங்கள் நமக்கு எச்சரிப்புண்டாக இயேசு கிறிஸ்து யோவான் தம்முடைய தீர்க்கதரிசியாக யோவான் மூலமாக, அப்போஸ்தலன் யோவான் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, மரித்து போன செத்தவனா இருக்கிறான்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு திருச்சபையிலும் இயேசு கிறிஸ்து தன்னை யாராக வெளிப்படுத்துறார்? How does Jesus introduce himself to the people of the church? அந்த சபையினுடைய மனிதர்களுக்கு, சபைகளுக்கு தேவன் தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார்? மிக மிக அவசியம். வாசித்து பாருங்க, முதலாம் வசனத்தை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. தேவனுடைய 7 ஸ்பிரிட், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்கள். 2 விதமான 7 சொல்லப்படுது. ஆனால் அதுல சொல்லப்படுகிற முதல் 7 ரொம்ப முக்கியம். தேவனுடைய 7 ஆவிகளையும், he who has the 7 spirits of God and the 7 stars of God. தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த 7ங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப பிரசித்த பெற்ற அல்லது ரொம்ப பிரபலமான ஒரு நம்பர் 7. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன அடிக்கடினா 7 சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமையை, ஃபுல்னஸ், ஒரு பூரணத்தை, ஹோல்னஸ், முழுமையாக அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் அந்த 7 எபிரேய நம்பர் 7 அர்த்தம் கொள்கிறதா இருக்கிறது.
ஏன் இந்த அர்த்தம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் 7ஆம் நாள் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடித்துட்டு ஓய்ந்திருந்தார். So there was a fullness. அதிலிருந்து தான் இந்த அர்த்தங்கள் எல்லாம் 7 வந்து ஒரு பூரணம், ஒரு ஃபுல்னஸை வந்து குறிக்கிறாரு. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர், 7 ஆவிகளை உடையவர். இந்த 7 ஆவிகள் மிக மிக அவசியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 ஆவிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஒரே ஒரு வசனத்தை மாற்றம், இதுக்கு இன்னொரு நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு வசனத்தை, நேரம் இல்லாத காரணத்தினால ஒரே ஒரு வசனத்தை மாற்ற நான் சுட்டி காண்பித்துட்டு கடந்து போகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The prophetical book of Isaiah chapter 11 verse 2. The prophetical book of Isaiah chapter 11 verse 2. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஒன்று, இந்த 7 ஆவிகளையும் என்று சொல்லும்போது there is a fullness of the spirit. பரிசுத்த ஆவியானுடைய முழுமையை உடையவராகவும், அந்த பரிசுத்த ஆவியுடைய முழுமை என்னது? What is the fullness of the Holy Spirit? பரிசுத்த ஆவியுடைய முழுமை என்னது அப்படின்னு வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க 7 காரியங்கள் இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஞானத்தை, the spirit of wisdom, உணர்வையும் அருளும், ஞானம் உணர்வு. மூன்றாவதாக ஆலோசனை, நான்காவதாக பலன், ஐந்தாவதாக அறிவு, ஆறாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஏழாவதாக கர்த்தருடைய ஆவியானவர். The spirit of wisdom, the spirit of knowledge, the spirit of counsel, the spirit of power, the spirit of knowledge, and the spirit of the fear of God, and the spirit of God. 7 காரியங்கள் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஆவிதான் தேவனுடைய ஆவியானுடைய பரிபூரணம், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய முழுமை. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் நடப்பது, பரிசுத்த ஆவியினால் பேசுவது, பரிசுத்த ஆவியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஆனால் அந்த சமயத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த 7 ஆவியுடைய ஒரு அவர்தான் பரிசுத்த ஆவியான என்கிற ஒரு பேக்கேஜ்ல ஒரு நபராக நமக்குள்ளாக இன்று வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையை உடையவராகிய இயேசு கிறிஸ்து தான் சர்தை திருச்சபைக்கு நேராக தன்னுடைய காரியங்களை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். சர்தை திருச்சபையில ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. 3 பீ சொல்றேன். சர்தை திருச்சபையில ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு, அநேக காரியங்கள், அநேக நிகழ்வுகள் காணப்பட்டுச்சு. சர்தை திருச்சபையிலே பீப்புள் இருந்தாங்க, அநேக மனிதர்கள் இருந்தாங்க. சர்தை திருச்சபையிலே பிரீச்சர் இருந்தாரு, பிரசங்கியார்களும் இருந்தாங்க. ஆனால் நிகழ்வுகள் நடக்கிறது, அநேக ஜப கூட்டங்கள் நடக்குது, அநேக உபவாச ஜபங்கள் நடக்குது, அநேக காரியங்கள், இதெல்லாம் பாத்தீங்களா, இதெல்லாம் நடக்குது. அதே சமயத்தில் அநேக ஜனங்கள் இதில் பங்கு பெறுகிறார்கள், அநேக பிரசங்கியார்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்தை திருச்சபையை நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றவனாய் இருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். You are dead. ஏன் உயிருள்ளவனாய் செத்தவனாய் இருக்கிறான்னு சொல்றாருனாக்கா, இந்த 7 ஆவியும் உடையவருக்கு தெரியும், அந்த 7 ஆவியும் உடையதாக முழுமையான பரிசுத்த ஆவியானுடைய முழுமையானது இந்த திருச்சபையில வேலை செய்யவில்லை. எந்த திருச்சபையில பரிசுத்த ஆவியானுடைய வேலை, எந்த திருச்சபையில பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நடக்கவில்லையோ அந்த திருச்சபை ஒரு மரித்து போன, ஒரு செத்து போன திருச்சபையா இருக்கிறது. எசேக்கியேல் வாஸ்து பார்த்து தெரியும், உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். எப்படி? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவராலே. உலகத்துல பெரிய ஒழுங்கும் இல்லாம இருக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சொல்வது வெளிச்சம் உண்டாவதாக பரிசுத்த ஆவியினை கிரியை செய்கிறார், வெளிச்சம் உண்டாகிறது. அப்போ சூரியன் இல்ல, அப்போ சந்திரன் இல்ல, அப்போ எந்த விதமான பெருச்சொல் இல்லை. பட் just the word and the spirit made the light possible. வெளிச்சம் என்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அது அந்த நிகழ்வாக ஒரு சரித்திரத்தின் ஒரு மிக முக்கியமான புள்ளியாக முதல் நாளின் படிப்பாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எந்த திருச்சபை, அந்த திருச்சபையில் அநேக ப்ரோக்ராம்ஸ் நடக்கலாம், அநேக யூத் மீட்டிங்ஸ், டீன்ஸ் மீட்டிங்ஸ், சண்டே ஸ்கூல்ஸ், என்ன வேணும் நடக்கலாம். நீங்க கப்பிள்ஸ் மீட்டிங், சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறமாக வித்தியாசமாக பேர் வைத்து கொண்டு வித்தியாசமாக கேட்சியாக அப்படியே நம்ம கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவ எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால், அவ எல்லாவற்றிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானுடைய
முழுமை இல்லை என்று சொன்னால் தேவன் பார்க்கும்போது சொல்வாரு, நீ இந்த ப்ரோகிராம்னால பிரசித்தி பெறுகிறாய், உன்னுடைய மக்கள் பீப்பிள்னாலே நீ பிரசித்தி பெறுகிறாய், உன்னுடைய பிரீச்சர் பிரசங்கியானாலே பிரசித்தம் பெறுகிறாய். ஆனால் என்னுடைய பார்வையிலே மற்றவர்களால் பார்வையிலே உயிருள்ள திருச்சபை என்று சொல்லப்பட்டாலும் என்னுடைய பார்வையிலே செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். சொல்றாரு, you have a reputation. உனக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா, உனக்கு ஊரெல்லாம் நல்ல பேர் இருக்குது, உனக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்குது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your works. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு தேவ பிள்ளையினுடைய அல்லது ஒரு சபையினுடைய காரியங்கள்ல மிக மிக மோசமான, கடினமான, கேவலமான, சாபமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உலகம் பூரா நம்மளை புகழ்ந்துட்டு இருக்கும்போது பரலோகத்தின் தேவனானவர் நம்மளை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். உலகம் பூரா இந்த சர்ச்சு பாருங்க, இந்த ரசிகர் பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நானும் நீங்களும் we are like dead man walking, மரித்து போன மனிதர்கள் நடமாடுகிற ஒரு சூழ்நிலை போன்ற ஒரு அகோரத்தன்மை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் was a superstar, மிக முக்கியமான நபராக சொல்லப்படுவார். பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்றோம். யஹாவே என்று சொல்லுகிற தேவன், he was a superstar of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான நபராக பரிசுத்த பிதாவாகிய தேவன் காணப்படுகிறார். காஸ்பல்ஸ் வந்துட்டுனாக்கா, சுவிசேஷங்களுக்கு வந்து அங்க இயேசு கிறிஸ்து, நீங்க பழைய ஏற்பாட்டோட எல்லா பக்கங்களையும் திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா எல்லா பக்கத்திலும் பிதாவாகிய தேவனுடைய கிரியைகள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உடைய சுவிசேஷங்களை வந்துட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பக்கங்களையும் 4 சுவிசேஷங்களை திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்க இயேசு கிறிஸ்துடைய கிரியை, இயேசு கிறிஸ்து தான் அங்க சூப்பர் ஸ்டாராக, இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப அழகாக காண்பிக்கப்படுவார், எழுதப்பட்டிருப்பார், அழகாக இருக்கும். ஆனால் என்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே சபை என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளாக வந்த மாத்திரத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் காணப்படுவார். அது முதற்கொண்டு கடைசி வரைக்குமாக, வெளிப்படுத்திய கடைசி வரைக்குமாக ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, ஆமென் கர்த்தராகிய இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லுகிற வரைக்கும் ஆவியானவரும் மனவாட்டியும் இசைவாக இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய கிரியை முழுமை இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துடைய கிரியை முழுமையும் தெரியவில்லை என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக அனுப்பினார் என்பதை அறிந்தாலும் அதை அறியாதவர்களாய் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல பரிசுத்த ஆவி நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறார். இவெல்லாம் பின்னி பிணைந்த இந்த திருத்துவத்தினுடைய ஒரு அழகான அற்புதமான ஒரு காட்சி இது. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பரிசுத்த ஆவியான இஸ் a starting point for every believer's life. எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியான முதலாவதாக நீ ஒரு பாவி என்கிற ஒரு எண்ணத்தை பரிசுத்த ஆவியான தான் கொடுக்க முடியும், எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மனதை தொட வேண்டும், அவன் தொட்டால் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்ப பார்க்கும் பொழுது இந்த குமாரனாக, இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்புறாரு. குமாரனாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போன பிறகு 50வது நாள்ல பெந்தேகோஸ்தே நாள்ல அவர் என்ன பண்ணார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் கூட எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நல்ல உறவு இல்லை என்று சொன்னால், நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவேன் என்று சொன்னால், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கான உறவுல ஒரு பிரச்சனை வரும், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உறவுல ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் மறுபடியும் I will be the fallen man, நான் மறுபடியும் வீழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக நான் மறுபடியும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நான் கீழே தள்ளப்பட்டிருப்பேன். இப்போ நான் பிதாவாகிய தேவனுடைய செயல்களில் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், அவருடைய சர்வ வல்லமைத்துவம், அவருடைய சர்வ வியாபித்துவம், சர்வத்தையும் அறிகிற தன்மை என் வாழ்க்கையில நான் நடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள், செய்கைகள், அவருடைய ஆலோசனைகள், போதனைகள், உபதேசங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களையும் ஆலோசனைகளையும் அவருடைய சமாதானத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய உதவி எனக்கு மிக மிக அவசியம். இந்த 3 பேருடைய பின்னி பிணைந்த காரியம் என் வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்று சொன்னால் என்னை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், நான் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஒரு நாள் உட்காரும் போது ஸ்தோத்திரம், ஏஞ்சிக்கும் போது ஸ்தோத்திரம், ஃபுல்லா ஜெபம் பண்ணலாம், நைட் எல்லாம் ஜெபம் பண்ணலாம், பகல் எல்லாம் ஜெபம் பண்ணலாம், எப்பொழுது வேணா ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம்,
இருக்கலாம், நம்ம ஊழியம் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரன் மேற்பட்டவனாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இல்லை என்று சொன்னால், என்னை பார்த்து நீ மற்றவர்களெல்லாம் முன்பாக நீ உயிருள்ளவனாய் இருக்கிறாய் என்று பெயர் பெற்றிருந்தாலும் எனக்கு முன்பாக நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கவலைக்கிரகமான ஒரு சத்தம் நம்ம நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கோம். சொல்றாரு, தேவனுடைய 7 ஆவிகளையும், 7 நட்சத்திரம் தெரியும், 7 பாஸ்டர்ஸ், 7 நட்சத்திரங்களுடைய சொல்லுகிறதாவது சொல்றாரு. வேதம் சொல்லுது, ஆவியிலே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். In order to do what that you have to be alive, that you have to operate spiritually. ரொம்ப முக்கியமான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையிலே அவர் வந்து ஈடுபடுகிறாக, அவருடைய முழுமையினால் செயல்படுகிறாக அவர் காணப்படுகிறார். நான் ஆவிக்குரிய சிந்தை இல்லாமல், ஆவிக்குரிய சத்தியம் இல்லாமல், ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லாத, ஆவிக்குரிய பார்வை இல்லாத, அல்லது ஆவிக்குரிய அடிப்படை இல்லாத என் காரியங்களை என் வாழ்க்கையில, என் சபையிலே, என் குடும்பத்திலே நான் செய்யும் பொழுது அன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கணும், நான் எனக்குள்ளாக இருந்த ஜீவனை இழந்து நான் செத்து போயிருக்கிறேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாரே ஒழிய என்னுடைய சித்தத்தின்படி நடத்த மாட்டாரு. என்று சொன்னால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் அவர் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் இருதயத்துல வேண்டுதல், விருப்பங்கள், சித்தங்கள் இவை எல்லாத்தையும் உருவாக்குறது கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். You have a desire, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய மன விருப்பம் என்று ஒன்று இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் சொல்லி மன விருப்பத்தின்படி தந்தொருளி. என்ன மன விருப்பம்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களுக்குள்ளாக விதைக்கிற மன விருப்பமே அன்றி என்னுடைய உலக பிரகாரமான ஆசை இச்சை நிறைவேற்றிக் கொள்வதற்கான மன விருப்பம் கிடையாது. வசனத்தை தெளிவாக நானும் நீங்களும் வாசிக்க, அபியாசிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பாராக. 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல முழு அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. ஆனால் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன். அதுல பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டடா இருக்கணும்னு பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஆவியானவர் ஸ்பிரிச்சுவலி நடத்துறாரு. இந்த ஆவியானுடைய கிரியை என்ன பண்ணுது? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் எனக்குள்ளாய் தருது, எனக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை தருது. சொல்ற 11ஆம் வசனத்துல, மனுஷனுள்ள ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறிய செய்யும், தேவனுடைய ஆவி தேவனுக்குரியவைகளை அறிய செய்யும், தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். பைபிளே புரிய மாட்டேதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு இல்லை. நாம் நம்முடைய புத்தினாலும் நம்முடைய சக்தினாலும் நம்முடைய ஞான நம்முடைய அறிவினால வேதத்தை வாசிக்க பயில முயல்கிறோம் என்று அர்த்தம். சொல்றாரு, தேவனுடைய ஆவி இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியும். நாங்களோ, பவுல் சொல்றாரு, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். The spirit which came from God. தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். சும்மா இஷ்டத்துக்கு வசனத்தை எடுத்துட்டு அப்படியே ஒண்ணு சொல்லிட்டு போறது, சும்மா வசனத்தை எடுத்துட்டு என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய சுய சிந்தனைகள், என்னுடைய சுய அபிப்பிராயங்களை வசனத்துக்குள்ளாக திணிப்பது வேத சத்தியம் அல்ல. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவரோட சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய ஆவிக்குரிய மாம்சத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்படி ஆவிக்குரிய மாம்சத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க பரிசுத்த ஆவியை நமக்கு வெளிப்படுத்தவில்லை, நம்ம சுய ஞானத்தை செயல்படுவதா இருக்கிறோம். 14 சொல்றாரு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவர்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவைகளானதால். தேவனுடைய ஆவிக்குரியவைகள் அது எப்படி ஆவிக்கேற்ற பிரகாரமாய் தான் ஆராய்ந்து நிதானிக்கணும். அவைகளை அவன் அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். This is called a spiritual man, ஒரு ஆவிக்குரிய சிந்தை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், தேவன் எப்படி சிந்திப்பாரோ அப்படி நான் சிந்திக்க வேண்டாம். தேவன் எப்படியாக பதில் சொல்லுவாரோ அப்படியாக நான் பதில் சொல்ல வேண்டாம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய எல்லா உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியை அதுல எல்லாம் காணப்பட வேண்டும்.
சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு தேவையில்லாத காரியம் நீ மூக்கு நுழைய கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லா காரியத்திலும் மூக்கு நுழைக்கிறவராக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு, புறாக்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். புறா மிக 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 உணர்வு உள்ளது, சென்சிட்டிவ். அதுக்கு உணர்வு அதிகம். நீங்க பக்கத்துல போயிட்டு சும்மா லைட்டா அப்படி தட்டினா போதும், சும்மா லைட்டா இப்படி பண்ணா போதும், அப்படியெல்லாம் பார்த்து. பரிசுத்த ஆவியானவருக்கு இஷ்டம் இல்லாத, சித்தம் இல்லாத, துக்கப்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் ஜாக்கிரதையாக. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு குடும்பத்திலே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில, முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் இல்லாத திருச்சபையில, அது தேவனுக்கு முன்பாக, மற்ற முன்பாக என்ன நல்ல பேர் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அது உயிரற்றதாக, செத்ததாய் காணப்படும். நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய மாஸ்க போட்டுக்கலாம். சின்ன வயசுல எல்லாம், நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஒரு மாஸ்க், சக்திமான் அப்படின்னு ஒரு மாஸ்க் வரும், போட்டுன்னு நிறைய பசங்க வந்து, அப்புறம் அந்த காலத்துல நிறைய பேர் மாடியில எல்லாம் குதிச்சு இறந்து போனாங்க. என்னது, அந்த சக்திமானோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, சக்திமானுடைய மாஸ்கை போட்டுக்கின்னு, நான் தான் ஐ எம் சக்திமான், நான் அப்படியே சுத்துவேன், உலகத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறைய பேர் செத்து போயிட்டான். அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துடைய மாஸ்கை போட்டுக்கிட்டு, நானும் இயேசு கிறிஸ்துடைய புள்ள அப்படின்னு காமிச்சிட்டு நமக்கு தெரியாத இடத்துல நாம காலை விடுவோம் என்று சொன்னால், இந்த மாஸ்க் ஒரு நம்ம இடத்துல அகற்றப்பட வேண்டும். நமக்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், அந்த நாவன்மை இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை போல அப்படியே பேசலாம், அழகான என் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல அழகான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு மொழி இருக்கு பாத்தீங்களா, அந்த மொழியிலெல்லாம் பேசலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துடைய உண்மை, இயேசு கிறிஸ்துடைய ரியாலிட்டி என் வாழ்க்கையில காணப்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உயிர்லோன் என்று பெயர் கொண்டதும் நீ செத்தவனாயிருக்காய். ஆண்டவருக்கு மற்றவர்கள் உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்றத பத்தி முக்கியமே கிடையாது. ஆண்டவருக்கு உங்களை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார். வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை கேட்டு சொல்லு பாத்தீங்களா, ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களையும் கடந்து போக பண்ணும் போது, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, சம்பந்தமே இல்லாம இருந்த ஒருவனுக்காக காத்திருந்தவனையா மனிதர்கள் பார்க்கிற விதமாக தேவன் பார்ப்பது இல்லை. நன்றா புரிஞ்சுக்கணும். உலகத்துல எவ்வளவு நல்ல பேர் சாட்சி, அதுக்காக சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ சொல்லி நான் உற்சாகப்படுத்தவில்லை. சாட்சியாக வாழ வேண்டும். அதே சமயத்துல எந்தெந்த சமயத்துல சத்தியத்திற்காக நிற்க வேண்டுமோ, எந்தெந்த சமயத்துல எதை பரிசுத்த ஆவியானவர் கூட பேச வேண்டும் என்று சொல்கிறாரோ, எதை பேசக்கூடாது என்று சொல்கிறாரோ, எங்கே போக வேண்டும் என்று சொல்கிறாரோ, எங்கே போகக்கூடாது என்று சொல்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ, அதற்கு நான் உடன்பட்டு கீழ்ப்படிந்து என்னுடைய அர்ப்பணிப்பை நான் காண்பிக்க வேண்டும். இன்னைக்குடைய சவால், சர்தை திருச்சபையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்படுற சவால் என்று சொன்னால், கமிட்மெண்ட் சேலஞ்ச், அர்ப்பணிப்புக்கான சவால். How do I commit myself to God? தேவனுக்கு முன்பாக என்னை எப்படியாக அர்ப்பணிக்கிறேன். மரித்து உயிர் தெழுந்து மறுபடியும் பரலோகத்தை ஏறி போன இயேசு கிறிஸ்து மறுபடியும் கீழே வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஃபேக்கான, செகண்ட் கிரேடான, செகண்ட் குவாலிட்டியான, ஃபர்ஸ்ட் காப்பியான காரியத்தை அவர் விரும்புவதில்லை. அவருக்கு இந்த நாடகம் பண்றதுலாம் ஒரு செட் ஆகாது. இந்த ஆக்டிங் கிறிஸ்டியன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாமினல் கிறிஸ்டியன்ஸ், பேர் கிறிஸ்தவா இருப்பதும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவருக்கு he needs a full commitment. he needs a full commitment. முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னு பாப்போம். 2ஆம் வசனத்துல சொல்றாரு. முதல் பகுதி வாசிங்க, 2nd verse 2. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர். 2ஆம் வசனம், நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ விழித்துக் கொண்டு, be watchful. நீ விழித்துக் கொண்டு சொல்றாரு, சாகுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை, things that remain which are about to die. இன்னும் நீ முழுசா செத்துறல, இன்னும் நீ சாகாம இருக்கிறதுல கொஞ்சம் காரியம்லாம் நீ சாகாம இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணு, பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து. wake up, ஆங்கிலத்தில் wake up and strengthen the things that remain which were about to die. இந்த திருச்சபையினுடைய பிரச்சனை, இரண்டாவது பிரச்சனை, முதலாவதாக ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது ஆவிக்குரிய உறக்கம். இது சொல்றாது, நீ விழித்துக் கொண்டு தூங்கிட்டு இருக்கிறமா. இன்னொரு வார்த்தை சொன்ன, நீ கோமால இருக்க, உன்னால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் உன்னால எல்லாருக்கும் செலவு வைத்துக் கொண்டிருக்கிற செலவாக நீ கோமால இருக்க. இவங்க ஆரம்பத்தை நல்லா ஆரம்பிச்சாங்க, உங்களுடைய ஓட்டத்தின் ஆரம்பம் மிகவும் நன்றாக இருந்துச்சு. ஏன்னா சொல்ற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ ரொம்ப சூப்பர்ப்பா, நீ ரொம்ப அழகா இருக்கிற,
ஆனா நீ ஒரு கன்சிஸ்டன்டான, ஒரு பர்சிஸ்டன்டான, ஒரு விடாமுயற்சியான, விடாப்பிடியான அர்ப்பணிப்பு உனக்கு இல்ல. ஏதோ ஒண்ணு உலகத்துல உன்னை இழுத்த உடனே நீ அதற்கு நேராய் ஓடுகிறாய் ஒழிய எனக்கு நேராய் நீ வருகிறது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவங்க பயங்கரமான விசுவாசமாக ஆரம்பித்தார்கள். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்ன சொல்ல உபத்திரவம் எதுவுமே, நீங்க இந்த 6 வருஷத்துல எந்த உபத்திரவத்தையும் ஆண்டு பேச மாட்டாரு. இவங்களுக்கு உபத்திரவமே கிடையாது. ஆனால் உபத்திரவம் இல்லாத ஒரு சூழல் என்ன பண்ணுதுனாக்கா, இவங்களை தேவனை விட்டு விலகி உலகத்தாருக்கு ஏற்ற வேஷங்களை தரித்துக் கொள்ள உதவி செய்கிறதா இருந்தது. இவங்க கிறிஸ்தவனா இருப்பதில சுகஜீவியா இருக்க பழகி கொண்டவர்கள். they try to be a comforted Christians. அல்லது அவர்களுக்கு they had become very comforted being a Christian. கரெக்டான வார்த்தை. அவர்கள் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு இளைப்பாறுதல அப்படியே உட்காந்துட்டாங்க, ஜாலியாப்பா, சூப்பர்ப்பா, இப்படியே இருந்துடலாம்ப்பா. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும், அப்புறமா வேலைக்கு போகணும், அப்புறமா திருப்பி நைட் வந்து ஜெபம் பண்ணணும், அப்புறம் டெய்லி ஒரு சங்கீதம், நீதிமொழிகள் பச்சணும், வருஷத்துக்கு ஒரு மாதிரி அது பச்சு முடிச்சிடணும், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் போட்டுடணும். இது அப்படியே பிராக்டிஸ் ஆக எதுக்கு பண்றோனே தெரியாம அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில முதன்மையாக நம்ம வந்து சில காரியங்களை பிராக்டிஸ் ஆக பண்ண வேண்டும். ஒரு என்ன பழக்க வழக்கமாக பண்ணணும். ஜெபம் பண்ணணும், வயல் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், ஆண்டோடு கூட பேசணும், ஆண்டு பேசுறது கேட்கணும், பழக்க வழக்கமாக. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படியாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியானால் நடத்தப்பட்டு செய்கிறதாக மாற வேண்டும். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு செய்கிறதா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு செய்கிறதா இருக்க வேண்டும். நன்றாக நானும் நீங்களும் மிக முக்கியமான ஒரு காரியம். இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டதுலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. அப்பா ஆண்டு ரட்சித்தார், பாவம் எல்லாம் போச்சு, ஓ இன்ப நாள் என் பாவம் தீர்ந்து போன நாள், அவள் தான் ஹாப்பி டே. ஞானஸ்நானம் எடுத்து ஹாப்பி டே. எல்லாரும் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாருக்கும் அப்படியே போட்டு வா சூப்பர். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்க அழகாயிட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்த நீங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டீங்க, ஞானஸ்நானத்தை உங்களுக்காக ஒரு ஸ்தலம் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எஸ், இட் இஸ் குட். பட் அதுக்கு நான் யூஸ் ஆயிடக்கூடாது. நான் தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிற அனுபவம், தினந்தோறும் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம், தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்படுறோம். ஐயா, நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகும்பொழுது என்னதான் நமக்கு பரிசுத்தம் இருக்குது என்று நினைத்தாலும், என்னதான் நான் நீதிமான் என்று நினைத்தாலும், என்னதான் நான் முற்றிலும் தேர்வன் என்று நினைத்தாலும், கர்த்தருடைய பிரசன்னத்துல போகும்போது இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்ல, நீர் தான், உம்முடைய கிரியை தான், உம்முடைய கிருபை தான், உம்முடைய இரக்கம் தான், உம்முடைய வசனம் தான், உம்முடைய வார்த்தை தான். நான் உங்ககிட்ட அதிகமா ஜெபம் பண்றது ஜெபத்தினால அல்ல, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற அதிகமான கிருபை ஐயா. என் முழங்கால தாங்க மார்த்தட்டி கொள்றதுக்கு எந்த அருகதையும் நம்மளுக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் முழங்கால் படிட்டாலும் அது நீங்க செஞ்சாதான் ஆண்டு நடக்கும். என் முழங்கால்னால ஒரு சாதிக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆண்டுடைய சித்தம் ரெண்டு வகைப்படும். எப்பவுமே சொல்ல ஆண்டவர் சித்தம் அன்கண்டிஷனல் வில் ஆஃப் காட், அன்கண்டிஷனல் வில் ஆஃப் காட். நிபந்தனைக்குட்பட்ட தேவனுடைய சித்தம், தேவனுக்கு இல்லாத தேவனுடைய சித்தம். நிபந்தனைக்குட்பட்ட சித்தத்தை மாத்திரம் தான் மாற்றிக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு ஆண்டு மன்னிப்பு கேட்கும்போது அதற்கு சபிப்பேன்னு சொன்னவர் மறுபடியும் ஆசிரியப்பேன்னு சொல்றாரு. அதான் நிபந்தனைக்குட்பட்ட சித்தம். நிபந்தனை இல்லாத தேவனுடைய சித்தம் என்னது? தேவனுடைய இறையாண்மையை குறித்தது. ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாருன்னா செய்துதான் ஆவார். ஆண்டவர் நடத்துவேன்னு சொல்றாரு, நடத்துதான் ஆவாரு. இவங்க ஸ்லீப் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள். அதனால சர்ச்சஸ்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சேர் போட மாட்டாங்க. இப்போ போடுறாங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் ரொம்ப அப்படியே இப்போ நான் உட்காந்துருக்க சேர்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான சேர் கிடையாது. இந்த சேர்ல கொஞ்ச நேரம் உட்காந்தா வலிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு சேர் இருக்குது, அந்த சேர்ல அப்படி நல்லா அப்படி சாஞ்சிட்டு இப்படி ஃப்ரீயா அப்படி உட்காந்துக்கலாம். எதற்காக? கம்ஃபர்ட் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். எதுக்காக? கம்ஃபர்டபுள் ஆயிட்டா தூக்கம் வந்துடும். சொல்றாரு, அப்படிப்பட்டவெல்லாம் சொல்றாரு, யூ காட் டு வேக் அப். நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவளை ஸ்திரப்படுத்து. நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்ல, அல்லது ஒரு உற்சாகம், ஒரு ஆரவாரம், ஒரு என்ன சொல்றது, ஆர்வம் இல்ல, இமோஷனல் ஆகல, ஆவிக்குரிய ரீதியில உனக்கு அந்த ஒரு இதை என் இயேசுக்காக அப்படின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிற காரியம் கிடையாது. ஐயா நன்றா தெரியும் ஐயா, இயேசு கிறிஸ்து 6வது வார்த்தை கல்வாரி சிலுவையில சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் finished. அதனுடைய கிரேக்க வார்த்தை டெட்லெஸ்டாய் அப்படின்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? பெய்ட் இன் ஃபுல், முழு கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. எஸ், உண்மைதான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார், நான் ஒன்று செய்யவே வேண்டாம் நினைப்பேன் என்று சொன்னால் முட்டாளாயிடுவோம். நம்ம
இல்ல, அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் செய்ய வேண்டியது நான் செய்துதான் ஆக வேண்டும். அதுதான் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து we believe in the finished work of Jesus. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தை உபயோகிக்க நீங்கள் கேட்க முடியும். We believe in the finished work of Jesus. இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவுடைய அந்த காரியத்தை விசுவாசம் வைக்கிறேன். கண்டிப்பா அவசியம், முக்கியம் தான். ஆனால் அதை காட்டிலும் ஒன்று இருக்கிறது. என்ன? அவரு முழுமையான கிரியத்தை ஒரு பாதி கிறிஸ்துவனுக்காக கொடுக்கல. முழுமையான கிரியத்தை ஒரு பாதி கமிட்மெண்ட் உள்ள, பாதி அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்துவனுக்காக அவர் கொடுக்கல. முழுமையான கிரியத்தை ஒரு பாதி டெடிகேஷன், பிரதிஷ்டை உள்ள கிறிஸ்துவனுக்கு கொடுக்கல. முழுமையான அவருடைய கிரயத்தை ஒரு இங்கேயும் அங்கேயும் 2 மடங்களால் குந்தி குந்தி நடக்கிற மனிதர்களுக்காக அவர் செலுத்தவில்லை. முழுமையாக அவரை தேடி வருகிறார்கள். இயேசுதான் என் ரட்சகர் என்று சொல்லி, இயேசுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் என்ன செஞ்சாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் அவர் உங்களுக்காக முழு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். உங்கள் பாவத்திற்கான, சாபத்திற்கான, மரணத்திற்கான, பிசாசுக்கான முழு கிரயத்தை செய்தபடினாலே you can't be a half Christian or half baked Christian. நீங்கள் அரைவேக்காடு கிறிஸ்தவனாய் இருக்கிறதுக்காக தேவன் அழைக்கவில்லை. என்னை ஆண்டவர் ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக, முழுமையான அர்ப்பணிப்போடு, முழுமையான பிரதிஷ்டையோடு, முழுமையான தெரிந்து கொள்ளுதல், முழுமையான அழைப்பு, முழுமையான தேவனுடைய சித்தத்தின் நிறைவேறுதலாக என் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைத்துக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, சாகரத்திற்கு ஏதுவா இருக்கிற சிலைகள் ஒன்று, அதை ஸ்திரப்படுத்தி you got to strengthen. வாழ்க்கையில கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு கம்மியா இருக்குதுமா? அந்த 2வது வசனத்தின் அடுத்த பகுதியில வாசிங்க. 2வது வசனத்தின் அடுத்த பகுதி வாசிங்க. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன். ஆனா அந்த கிரியை தேவனுக்கு முன்பாக, எந்த சபைக்கு சொல்லுங்க இந்த வார்த்தை, உன் கிரியை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை, அது காணவில்லை. அதான் ஆண்டவர் முழுமையை எதிர்பார்க்கிறார். நான் பாதி எடுத்துக்கொண்டு கொடுத்தேன்னா ஆண்டவர் வந்து சொல்வாரு, இது நிறைவுள்ளது அல்ல, இது குறைவா இருக்கிறது, தராசில குறைந்து காணப்படுகிறது, அனுபவம் இல்லைங்க. 3வது வசனம் முதல் பகுதி, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இந்த வகை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ ரெவலேஷன்ஸ் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்டு பெற்றுக்கொண்டனாக்கா கேட்டு வாங்கிக்கிண்ட அப்படி இல்ல. கேட்டு சொல்றது செவி கொடுத்து, நீ செவி கொடுத்து பெற்றுக்கொண்ட. என் பேச்சு கீழ்ப்படிஞ்ச பத்தியா? ஆரம்பத்துல கேட்ட பத்தியா? என் பேச்சுக்கு நீ கீழ்ப்படிந்த பத்தியா? ஒபீடியன்ஸ் சொல்றாருல, என் பேச்சுக்கு செவி கொடுத்த, அந்த செவி கொடுத்து பெற்றுக்கொண்ட அந்த வகையை சொல்றாரு. So remember what you have received. வகையை நீ என்னத்தை பெற்றுக்கொண்ட, நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. What did Jesus give? He gave his truth. அவர் என்ன கொடுத்தார்? கேட்டு பெற்றுக்கொண்ட வகை என்ன? சத்தியம். அப்போஸ்தலர் கேட்ட சத்தியம் என்ன? உன்னுடைய பிரசங்கியாரால் நீ கேட்ட சத்தியம் என்ன? உனக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள் என்ன? எல்லாவற்றையும் கேட்கிறவனாய் இருக்கிறாய், ஆனால் அதற்கு செவி கொடுக்கிறவனாய் இல்லை. ஒன்று, நீ செவி கொடுக்கிறவனாய் இருக்கிறாய், ஆனால் அதற்கு கீழ்ப்படியவனாய் இருக்கவில்லை. திருவசனம் அல்லாமலும், ஒன்று யாக்கோபு 1:27 அல்லாமலும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவர்களாய் இருங்கள். கேட்கிறதுல இல்லம்மா. யூ கேன் ஹியர், காலையில இருந்து சாயங்காலம் பிரசங்கம் கேட்கலாம், நைட்லாம் பிரசங்கம் கேட்கலாம், நீங்க எப்போ பிரசங்கம் என்ன வேணா பண்ண, பட் என் வாழ்க்கையில நான் அபியாசிக்கவில்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். தண்ணியில எழுதி வைத்த எழுத்துக்களை போல காணப்படும். அது சொல்றாரு, the spirit responds to the word kept and not the word heard. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க கேட்ட வார்த்தையை வச்சு அவர் கிரியை செய்ய மாட்டாரு. நீங்கள் அபியாசிக்க முயற்சிக்கிற வார்த்தையை தான் அவர் கிரியை செய்வார். இந்த வசனத்தை பின்பற்றவே முடியல. அந்த வசனத்தை பின்பற்ற, அதுக்கு கீழ்ப்படி, அதுக்கு அபியாசிக்க, என்னை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணும்போது
அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்காக அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என் மூலமாக. சொல்றாரு, நீங்க சும்மா கேட்கிற வசனத்தினால பரிசுத்த ஆவியானவர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறது இல்ல. நீங்க சும்மா அறிந்து கொண்ட வசனத்தினால பரிசுத்த ஆவியானவர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறது இல்ல. நீங்க ஆமென் போட்ட வசனத்துக்குலாம் பரிசுத்த ஆவியானவர் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணல. நீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண வசனத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போறது இல்ல. அல்லது நீங்கள் ஆஹா நம்ம அழகான வசனம் அப்படின்னு சொல்லி வேல்யூ பண்ணி பார்த்த வசனத்துக்குலாம் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் அவர் கிரியை செய்யறதில்ல. நீங்கள் செவி கொடுக்கிற வார்த்தைகளுக்கு அவர் கிரியை செய்கிறார். நீங்கள் கீழ்ப்படுகிற அபியாசிக்கிற வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு, you are a church with reputation but not reality. நீ ஒரு நல்ல பெயரை வைத்துக் கொண்ட சபையா இருக்கிற ஒழிய நீ ஒரு உண்மை உள்ள சபையா நீ இல்ல. சர்தை திருச்சபைக்கு நேராக சொல்ற ஒரு காரியம், you got to repent. நீ மனம் திரும்பு சொல்றாரு. நீ கேட்டு செவி கொடுத்து பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொள்ளுதல் சொல்றாரு, you got to keep it. கை கொண்டு மனம் திரும்பு. முன்னாடியே சொன்ன போல பரிசுத்த ஆவியானவர் so sensitive. Holy Spirit is so sensitive. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப உணர்வும் உள்ளவர். நான் சொன்னேன், அதனால தான் இயேசு கிறிஸ்துவை புறாவின் ரூபம் கொண்டு வந்தார். அதான் சொன்னது போல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாரு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்தாங்க. ரிமெம்பர், நினைவுகூர், கீப் இட், கீழ்ப்படி, ரிப்பென்ட், மனம் திரும்பு. இல்லையா நான் என்ன பண்ணுவேன் சொல்றாரு 3ஆம் வசனம் அடுத்த பகுதியில, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நீ விழித்திராவிட்டால், நான் விழித்திரு என்று சொல்லுகிறேன், ஸ்திரப்படு என்று சொல்லுகிறேன், கீழ்ப்படி என்று சொல்லுகிறேன், நினைவு கூறு என்று சொல்லுகிறேன், மனம் திரும்ப என்று சொல்லுகிறேன். ஆனால் இதனுடைய முதல் பகுதியாய் இருக்கக்கூடிய நீ விழித்திருந்தால் தான் நீ ஸ்திரப்படுத்த முடியும். நீ ஸ்திரப்படுத்தப்பட்டால் தான் நீ நினைவு கூற முடியும். நீ நினைவு கூர்ந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். நீ கீழ்ப்படிந்தால் தான் மனம் திரும்ப முடியும். நீ அதனுடைய முதல் ஸ்டெப் ஆகிய விழித்திருக்கவே இல்லை என்று சொன்னால், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல மேல் வருவேன். This is not in a negative way. இயேசு கிறிஸ்து திருடன மாதிரி அப்படி கிடையாது. என்ன சொல்ல வராருனாக்கா, ஒரு திருடன் வரானாக்கா அவன் எப்படி வருவான்? How serious is the issue? இது எவ்வளவு முக்கியம் என்று சொல்றதுக்காக ஒரு மெட்டபராக ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. Church in Sardis, you are in coma. சர்தை சிறுசபையே, நீ கோமால இருக்க. நீ மனம் திரும்பல, நீ நினைவு கூறல, நீ கீழ்ப்படியில, நீ ஸ்திரப்படல, நீ விழித்திருக்கவும் செய்யல, நீ ஒரு யூஸ்லெஸ் சர்ச்னு சொல்றாரு. இந்த வார்த்தையில அநேக திருச்சபை அநேக பேர் சொல்லி கொண்டு பார்த்தீங்களா, the Sardis church is a dead church. ஒரு செத்து போன திருச்சபை. அவர் என்ன சொல்றாருனாக்கா விழித்திராவிட்டால் நான் திருடனை போல் மேல் வருவேன், உண்மையில் வரும் வேலை நீ அறியாதிருப்பாய். என்ன சொல்றாரு? ஒரு அவர் ஏஞ்சிப்பாரு சொல்லுவாங்க, 3 நாள்ல ஏஞ்சிக்கலாம், 3 வாரங்கள்ல ஏஞ்சிக்கலாம், 3 மாதத்துல ஏஞ்சிக்கலாம், 3 வருஷத்துல ஏஞ்சிக்கலாம் அப்படிலாம் சொல்ற டேட்லாம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லையா என்ன பண்ணுவோம்? அந்த பிளக்கை புடுங்கிட்டு போயிடும். பிளக்கை புடுங்கினா என்ன, அது அவர் செத்துருவாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு, நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இல்லையா, ஐ வில் அன்பிளக் யூ. 4ஆம் வசனம். ஆனாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க உங்க சர்ச்சில் கூட, நீ செத்து போன சர்ச்சு தாயா, ஆனா உங்க சர்ச்சில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால், அவர்கள் பாத்திரவான்களானபடியால். காலைல கேட்டோம், கப் பாத்திரம். இந்த பாத்திரம் என்னன்னாக்கா, நான் ஒரு பாத்திரம், நான் ஆண்டருக்கு பாத்திரமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் நிரப்புவார். எப்படி நிரப்புவாரு? வெண் வஸ்திரம் தரித்து என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட வாக்கிங் போவாங்க. உலகத்துல வாக்கிங் போக மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட வாக்கிங். இன்னொரு வசனம் கூட வாச நாகும் 1ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அதுல பார்த்தா நான் ஒரு நாள் வாசிச்ச வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வனாந்திரத்துல வழி ஆயத்தப்படுத்துவார், செங்கல் நல்ல வழி ஆயத்தப்படுத்துவார், எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நாகும்ல பார்த்தா 2ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர் சுழல் காட்டிலும் புயல் காற்று நடுவில் என்ன பண்றாரு? வழியை உண்டு பண்றாராம் வாக்கிங் போறது. இங்க பாருங்க, அசூசிப்படுத்தாத சில பேர். என்ன அசூசி?
எதுக்காக முதலாவதாக இந்த கார்மெண்ட்ஸை பத்தி பேசுறாரு, எதற்காக வஸ்திரத்தை குறித்து பேசுறாரு? 2 இடத்துல வஸ்திரம் வருது. இந்த இடத்துல 3ஆம் வஸ்திரத்தையும் 5ஆம் வஸ்திரத்தையும் வருது. அப்ப வஸ்திரம் என்ற என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம் என்று ஏன் சொல்ல? நான் சொன்ன போல முதலாவது சொன்னேன், அந்த ஆட்டினுடைய மயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உள்ளன் க்ளோத்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அது வெள்ளையா இருக்கும். அது அழுக்கப்படுச்சுன்னா அது தூக்கி போடணும். அதை வாங்குறவங்க அழுக்கு படித்த வெள்ளை ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க, தோச்சிக்கலாம். வீட்டில் போய் நம்ம கூட வெள்ளை சட்டை வாங்கலாம், வெள்ளை பேண்ட் வாங்கலாம், வெள்ளை சாரி வாங்கலாம், அல்ல வெள்ளை ஃப்ராக் ட்ரெஸ்ஸோ வாங்கலாம். அழுக்காவது வீட்டில் போய் தோச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோமா? வாங்க மாட்டோம். நீ சொல்ற இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவங்க மண்டையில ஏறுற மாதிரி சொல்றாரு, என்னது? வெண்வஸ்திரம், உனக்கு உன் வாழ்வாதாரத்தை நான் உனக்கு திரும்ப தரேன் அப்படின்னு அவங்க அர்த்தம். ஆனால் நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அவர் வெண்வஸ்திரத்தை, he is giving you an identity, ஒரு அடையாளத்தை தருகிறார். ஏன்? எதனால் வஸ்திரம் அசுசிப்படும்? எதனால் வஸ்திரம் அசுசிப்படும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் 2வது பகுதி, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 27 உடைய பி பார்ட். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் வாசிக்கிறோம், உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது, unspotted by the world. வெண்வஸ்திரம் எப்ப கிடைக்கும்? இந்த சர்தை திருச்சபை கமிட்டடா இல்ல, அர்ப்பணிக்கவில்லை. இந்த சர்தை திருச்சபை மனம் திரும்பவில்லை. ஆனால் இங்கு இருந்த சிலர் நினைவு கூர்ந்து மனம் திரும்பி அவர்கள் தங்களை உலகத்தால் கரைப்படுத்திக் கொள்ளவில்லை. அதான் அசுசி, worldliness. அன்று சர்தை திருச்சபைக்கு சவாலாய் இருந்தது, இன்று நம்முடைய திருச்சபைக்கு சவாலாய் இருக்கிறது என்னவென்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்கள், worldliness. இன்றைக்கு கலாச்சாரத்தோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டு வாழுகிற அல்லது ஒன்றிணைக்கப்பட்டு கட்டப்படுகிற திருச்சபைகள் வேண்டும். கலாச்சாரத்தோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டு தேவனுடைய அர்ப்பணிப்பை மறந்த திருச்சபைகள் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் உலகம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. பைபிள்ல எனக்கு காமிங்க உலகம் திருச்சபை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. எங்கேயுமே பார்க்க முடியாது புதிய ஏற்பாட்டுல. உலகம் திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது, புறக்கணிக்கும், அது நிராகரிக்கும், அது it will reject it. The church will be rejected by the world. சபை உலகத்தால் புறக்கணிக்கப்படும். இந்த சத்தியம் நம்மளுக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் நானும் நீங்களும் இந்த உலகத்தை எப்படி பிரியப்படுத்தலாம், சபையாக சேர்ந்து எப்படி ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபரோடு கூட அவரை எப்படி நான் என்ன சொல்ற பாசிவா ஹேண்டில் பண்றது, அவர் எப்படி அவர் மனசு கோணாதபடி நான் எப்படி பேசுறது, அவர் மனசு கோணாதபடிக்கு நான் See, people of God, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, we got to be very careful by being spotless, for being spotless. ஆனா நீ உலகத்தால் கரையப்படக்கூடியனா இப்படிப்பட்ட கமிட்மெண்ட்டை இழக்கும் போது, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை இழக்கும் போது உலகம் என்னை அசுசிப்படுத்தும். We compromise our Christian values so that they will like us. நம்முடைய கிறிஸ்தவ சத்தியங்களை அவர்களுக்கு நேராக சமரசம் செய்ய, ஏன் பரவாயில்ல நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறதுக்காக, நம்ம மக்கள் தான் அப்படி ஏத்துக்கிறதுக்காக, நம்முடைய ஜனம் தான் என்று ஏற்றுவதற்காக இல்ல. நீங்க பழைய ஏற்பாடுல பாருங்க, எஸ்தருடைய காலகட்டத்தில் யூதருடைய நடக்கைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள் வித்தியாசமா இருந்தது. தானியேலோட வாழ்க்கை பாருங்க, அவனுடைய ஜெபம், அவனுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்துச்சு. யூதர்களுக்கு எஸ்தருடைய புத்தகத்துல வந்த பிரச்சனையின் காரணம் என்ன? அவருடைய நடைகள் வித்தியாசமா இருந்துச்சு. தானியேலுக்கு பிரச்சனை வந்த காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து சொன்ன திருச்சபை, இயேசு கிறிஸ்து சொன்ன கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை ஏன் வரும்? ஏன்னா உலகத்தில் உள்ளவனாய் இருந்து உலகத்திற்குரியவனாய் இராதபடினால. இன்றைக்கு நம்மளுக்கு ஏன் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரவில்லை என்று சொன்னால், we have compromised the world as a church. சபையாக நானும் நீங்களும் உலகத்திற்கு இடம் கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். by denying Jesus. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டேன். இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்றது மாத்திரம் மறுதலிப்பு இல்ல, உலகத்தை என்னை கரைப்படுத்த விடுவது கூட இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறது. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற நான், இயேசு கிறிஸ்து என்ற வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிற நான் அதை உலகத்தை அசூசிப்படுத்த விடுவேன் என்று சொன்னால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாய் இருக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் சொல்றாரு, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கைப்படுகிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தின் பிதாவின் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். ஆத்மாவை கொல்ல வல்லவராக இராமல்
உலகத்துல உள்ளவங்க சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்மாவின் சரீரத்தை நரகத்தை அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்க. You be very careful. Don't just tell that I believe God. நான் தேவனை நம்புகிறேன், இயேசுவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. பிசாசுக்கும் இயேசுவை நம்புகிறது, அவைகளும் தேவனை விசுவாசிக்கிறது. நீங்கள் நானும் ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான, இணக்கமான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். How are we as a church? சபையாக நாம் எப்படி காணப்படுறோம்? நான் அதுக்கு சொல்லிட்டு முட்டாள்தனமாக மற்ற மதங்களை குறித்து இழிவாக பேசுவதை குறித்து நான் பேசவில்லை. அதற்காக நான் irresponsible-ஆக, பொறுப்பற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்காக நானும் நீங்க ஒரு கேவலமான கீழ்த்தரமான third grade வேலையை பார்க்கணும் என்று சொல்லவில்லை. ஆனால் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறேன் என்பதை குறித்து தெளிந்த புத்தியுள்ளா இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். Be clear, crystal clear that you are the follower of Jesus Christ and not the world. நீங்களும் நானும் ஒரு தெளிந்த புத்திக்குள்ள வருவோம். என்னது? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் இந்த உலகத்துக்கு எனக்கு பின்பாக இருக்கிறது, கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கிறார். நான் பின்னோக்கி பார்க்காமல் நான் முன்னேறி கிறிஸ்துவுக்கு பின்பாக நடக்க நான் வல்லமையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். பரிசுத்த என்ன பண்றாரு? ஏன் பரிசுத்த உதவி செய்கிறாரு? யோவான் 16:14 அவர் சொல்றாரு, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுறனாக்கா நானும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார்னு சொன்னா பரலோகத்துல பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்துவார். பரலோகத்துல பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார்னு சொன்னால் அவர் அவருடைய நன்மைகளை நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். அவர் நன்மை நமக்கு வரும் என்று சொன்னால் நாம் மற்றும் முன்பாக சாட்சிகளா இருப்போம். தலைகீழ வராது. நாங்க சாட்சியா இருக்கிறோம், நன்மையை தரட்டும், அப்புறமா நான் அப்படி இருக்கிறேன் இல்ல. This is not a child. பாத்தீங்கன்னாக்கா காலைல வாசித்த பேதுரு, it is not a child like faith. அற்ப விசுவாசம். அது NLT வெர்ஷன்ல பார்த்தாக்கா don't have a child like faith. குழந்தையை போல எனக்கு இது செஞ்சனா அதை தருவேன், அது செய்யலனா நான் தர மாட்டேன். Don't do that with God. தேவனோடு கூட செய்யாதுங்க. Yes, you are children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. அதுக்காக you are not unmature to do it. நீங்கள் நானும் முதிர்ச்சி அற்றவர்கள் அல்ல. அவர் சொல்ற 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியில சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிற, வாசிங்க முதல் பகுதி. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். போதும். இரண்டாவது வராரு, வெண் வஸ்திரம். உங்ககிட்ட உண்மையா இருக்கிற பத்தியா வெண் வஸ்திரம் போட்டு என் கூட வாக்கிங் போவாங்க. ஆனா இந்த கமிட்மெண்ட் சேலஞ்சில், இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில உலகத்தோடு ஒத்துழைக்காமல் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட இருக்கிற பத்தியா, நீ ஜெயம் கொள்ளுகிற, உனக்கு நான் வெண் வஸ்திரம் தருவேன். இந்த ஒயிட் என்ன? ஏன் இந்த ஒயிட்? நல்லா புரிஞ்சுக்கணும். இவருடைய கலாச்சாரத்துல, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி ஒயிட் ட்ரெஸ் ஒரு இப்போ அது கம்மியாயிட்டு இருக்கு. ஆனால் முந்தைய காலங்களில் ஒயிட் ட்ரெஸ் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக ஜனங்கள் பார்க்கவில்லை. ஆனால் சர்தையின் காலகட்டத்தில், அந்த காலகட்டங்களில் ஒயிட் அப்படிங்கிற வெண் வஸ்திரம் அப்படின்றது ஒரு ஃபார்மல் ஈவெண்ட்டுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபார்மல் ஈவெண்ட்டுக்கு என்ன சொல்றது, ஒரு மிக முக்கியமான தொழில் சார்ந்த மிக முக்கியமான மீட்டிங்க்கு செல்லும் பொழுது, ஒரு மிகப்பெரிய கௌரவமான இடத்துக்கு செல்லும் போது they will wear white dresses. அவர்கள் வெள் வஸ்திரம் தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் அடையாளம். அப்போ அவங்க நிறைய பேர் அங்க வெண் வஸ்திரம் செய்து கொண்டிருப்பாங்க சர்தையில. அவங்க ஏன்னா கார்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, உள்ளன்ல இருந்து எடுத்துக்கிறதுனால அதுல யாருடைய உள் வெள்ளையா இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதிக கனம். they had that. அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு புரியுமா சொல்றாரு, உனக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். என்ன சொல்றாருனாக்கா, you will be a person who is invited by me for me. என்னாலே அழைக்கப்பட்ட, எனக்காக அழைக்கப்பட்ட நபர் என்று சொல்லி பரலோகத்தில் அவனை காண்பிப்பேன். இந்த சர்தை திருச்சபையில் உள்ள இந்த மனிதர், இந்த சகோதரன், இந்த சகோதரி என்ன, இந்த சகோதரன், இந்த சகோதரி எனக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக கொடுத்தவர்கள், எனக்காக உலகத்தால் கரைதிரை அழாவழக அசுசியாயிராத அவர்கள் தங்களை பிரித்தெடுக்கப்பட்டுள்ள காண்பித்த இவர்களை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வெண் வஸ்திரம், தேவனுடைய கணம். ஏன்னா இந்த வஸ்திரம் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையில சொல்றாரு, கல்யாண வஸ்திரம் தரித்திராதவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நானும் நீ ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துல பங்கேற்க போகிற மனவாட்டிகளா இருக்கிறோம். நானும் நீங்களும் அசூசிப்படுவோம் என்று சொன்னால் we cannot even enter the kingdom. நானும் நீங்களும் அவருடைய அந்த கல்யாணத்துல, அந்த ராஜரீக கல்யாணத்துல நான் வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என் வஸ்திரம் அசூசி கரைப்பட்டிருந்தால்.
5ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியில் சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய ஆசிங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன உலகத்துல அறிக்கையிடுறவன், மத்தேயு 10 சொல்றாரு, என்ன மனுஷன்பா அறிக்கையிடுறவன், நீ கிறிஸ்தவன் என்ப என்று சொன்னால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி கண்ணியமாக கட்டாயமாக ஞானத்தோடு செயல்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். How are we? நான் நீங்கள் எப்படி இருக்கிறோம்? சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்தினுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். இந்த பெயர் ரொம்ப முக்கியம் இந்த பேசேஜ்ல. ஏன்னா இந்த 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 பகுதியில முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, பெயர் கொண்டிருந்த செத்தவனாய் இருக்கிறாய். ஒரு 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 நெகட்டிவ் நேம் வருது, ஒரு எதிர்மறையான பெயர் வருது. ஆனா இங்க சொல்லப்பட்ட நாமம் என்கிற பெயர் ஒரு பாசிட்டிவான பெயர் இருக்குது. அப்போ அந்த மற்றவரால் சொல்லப்பட்ட ஒரு பெயர் இருந்துச்சுல, அந்த பெயரை இல்லாம ஆண்டவர் ஒரு பெயரை வைக்கிறாரு. எங்க எழுதி வைக்கிறாருனாக்கா, ஜீவ புஸ்தகத்திலிருந்து வைத்து அவர் என்ன பண்ணுவாராம், என் அப்பா பிதாவாகிய தேவன் முன்பாகவும் என் தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். இந்த உலகத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நிமித்தம் உங்களை இந்த உலகம் கனப்படுத்தாது. இந்த உறவினர்கள் கனப்படுத்த மாட்டார்கள், நண்பர்கள் கனப்படுத்த மாட்டார்கள், வேலையிலே கனப்படுத்த மாட்டார்கள், பள்ளிகளிலே கனப்படுத்த மாட்டார்கள், கல்லூரிகளிலே கனப்படுத்த மாட்டார்கள். உலகம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனை கனப்படுத்தாது. அப்படி கனப்படுத்தும் என்று சொன்னால் அந்த கனம் சரியான கனமா இருக்கிறதா என்று நான் கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். அப்போ நல்லா ஒரு மேஜர் ஸ்கேல்ல சொல்றேன், உலகம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவனை கனப்படுத்தாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாராம், அவனுக்கு வெண்வஸ்திரம் போத்தி அவனுக்கு அவன் பேரை ஜீவ புஸ்தகத்துல அவன் பேரை வாசிச்சு காமிச்சு என்னுடைய மகன் என்று சொல்லி he will advertise. அவருடைய பேரை விளம்பரப்படுத்துகிறார். யாருக்கு முன்பாக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய தூதர்களுக்கு முன்பாக. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வெண் வஸ்திரங்களை அசுசிப்படுத்துகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க முன்னாடி என் பேர் கெட்டுப்படக்கூடாது, மற்றவங்க என்ன புகழணும், மற்றவங்க என்ன ரொம்ப நல்லவருங்க, இவரும் அந்த மாதிரி கிறிஸ்தவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க, இவர் ரொம்ப நல்ல இவர் ரொம்ப டீசெண்டா இருப்பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த பேருக்காக வேலை செய்யாதுங்க. நம்முடைய நம் உலக தோற்றமா நம்ம அறிந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாயிருந்த இயேசு கிறிஸ்துவானவர் அறிக்கைப்படுகிறார். எப்போயோ உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்த தூதர்களுக்கு முன்பாக. அந்த நாமத்திற்காக நானும் நீங்களும் we got to commit. நானும் நீங்களும் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும், God definitely recognizes your pain. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை, வாழ்க்கையில் அவமானங்கள், நிந்தைகளை, கிறிஸ்தவனாய் இருப்பதனால வருகிற பாடுகளை ஆண்டவராகிய தேவன் கண்டிப்பாக காண்டிருக்கிறார். இந்த உலகம் காணவில்லை என்று சொன்னாலும், உலகம் கேட்கவில்லை என்று சொன்னாலும், உலகம் கவனிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் உங்களை ஒரு நாள் விளம்பரப்படுத்த போகிறார். எப்பொழுது? நான் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை கட்ட வாழ்க்கையை தரும்போது. கேள்வி என்ன கேள்வி? Dear church, do you want to be a mortuary where the dead people will be there? நீங்களும் நானும் மார்ச்சரி என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? மார்ச்சரி தெரியல, கவர்மெண்ட் செத்து போன பணங்களை இருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல மார்ச்சரி. நான் சபையாக நாம மார்ச்சரியாக இருக்கிறோமா? உயிரிலோன் என்று பெயரிடப்பட்டும் செத்தவனாக இருக்கிறோமா? அல்லது தாஜ்மஹாலை போல இருக்கிறோமா? ஒரு மான்யூமெண்டா இருக்கிறோமா? என்னது செத்து போனவங்களுடைய பிரேத குழியா இருக்கிறோமா? அல்லது நீங்களும் நானும் அவருடைய மினிஸ்டராக, 3வது எம் ஃபர்ஸ்ட் மார்ச்சரி, 2வது மான்யூமெண்ட் எம், 3வது எம்ல மினிஸ்டராக அவருடைய ஊழியக்காரன் என்ற பெயர் பட்டு முழுமையான அர்ப்பணிப்பை செய்து முழுமையாக ஆண்டு கொடுத்து உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. அப்படி உலகத்தால் கரைப்பட்டுட்டீங்களா? உலகம் உங்க வாழ்க்கையில வந்துச்சா, பிள்ளைல வந்துச்சா, குடும்பத்துல வந்துச்சா, சபையில வந்துச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதை கேட்டீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவராகிய தேவன் அவருடைய இந்த ஒரு பூரண முழுமையான அர்ப்பணிப்புக்கு நேராய் நம்மளை வரவழைக்கிறார். ஏன்? அது அவருக்கு மகிமையை வரவழைக்கும், எனக்கு நன்மையை வர வைக்கும், மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ என் வாழ்க்கையில மறுபடியும் என் வாழ்க்கை எனக்கு ஆண்டு கொடுத்த இந்த வஸ்திரம், காலைல பாத்திரங்கள் கேள்விப்படுறோம், ஈவினிங் வஸ்திரங்களை குறித்து கேள்விப்படுறோம். வஸ்திரங்கள் கரைப்பட்டிருக்கும் என்று சொன்னால்
உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த பாட்டை தெரிஞ்சிருப்பீங்க. இம்மானுவேலின் ரத்தத்தினால் நிறைந்த ஒரு ஊற்று இருக்கிறது, அது எந்த பாவமா இருந்தாலும் தீர்த்து நிவர்த்தியாக்க அது வல்லமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய முரட்டாட்டத்தை, உங்களுடைய இயலாமையை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை, மீறுதலை, உங்களுடைய அநீதியை எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், நான் பாவியாகிய மனுஷன், யாரும் என்னை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, என் மேல கிருபையா இருங்க, நான் என் வாழ்க்கையை முழுமையா உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொன்ன மாத்திரத்துல God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய மாலை வேலை முன்பாக வந்திருக்கிறோம். சர்தை திருச்சபையை சொல்லுகிற காரியம் அப்பா, இந்த உலகத்துல பேர் பிரசித்தி அல்ல அப்பா. தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக என் அப்பா இயேசு கிறிஸ்து என்னுடைய பெயரை பிரசித்தப்படுத்துகிற அந்த பிரசித்தத்திற்கு நான் வேலை செய்ய, அந்த பிரசித்தத்திற்கு என்னுடைய முழு அர்ப்பணிப்பு, ஃபுல் கமிட்மெண்ட், முழு அர்ப்பணிப்பை கொடுத்து உலகத்தால் அசூசிப்படாமல் ஆண்டவரே மாசற்றவர்களாக திரு சமூகத்தை சேர்த்துக் கொள்ள ஒருவர் வல்லமை இல்லை ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவி 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களுடைய தேவனுக்கு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனம் சொல்வது போல வசனம் சொல்வது போல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பன்மையிலே சொல்லி இருந்தாலும் ஆனால் தனிநபர்களுக்கு அர்த்தம் கொடுக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்ட வார்த்தைகளை எங்கள் கிரியையில வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதுக்கு செவி கொடுத்து அப்பியாசித்து கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் எங்களை ஒவ்வொரு மாற்றி கற்பீராக. இந்த வாரம் முழுவதும் அவருடைய பிள்ளைகளை கடந்த வாரம் முழுவதும் காத்த தேவன் இந்த வாரங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஏந்தி தாங்கி தப்பு சுமந்து காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நன்மை உண்டாக செய்வீங்க. எல்லா துதிக நமக்கு ஒருவருக்கே சொல்றோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாக அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் ஆலோசனையும் இன்றும் என்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம் அனைவரோடு கூட இருப்பதாக.